தெய்வம் தேர்ந்தெடுத்துக்கொண்டு அவருடைய பணிக்காக நம்ம தடுக்கின்றார். எல்லாமே தெய்வத்துடைய பணிகள். குருத்துவ பணி மட்டுமல்ல, இல்லற வாழ்க்கையும் துறவற வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் எல்லா வாழ்க்கையும் தெய்வத்துடைய பணிகள், இறைவன் அழைக்கிற பணிகள். அந்த இறைவனுடைய பணியில் நீயும் நானும் கண்டிப்பாக இறைவனோடு இணைந்து செயல்பட வேண்டுமோ ஒழிய தனியா செயல்படுவதல்ல. எடுத்து படிங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 திருவாக்கியங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12, 13, 14. அளவின்றி பெருகியது. அடுத்தது போதும் 14 போதும். இப்போ நாம் பார்க்கின்றோம் மறுபடியும் அந்த 12வது வாக்கியம் மட்டும் படிங்கள். இப்போ அது மட்டும் நாம் பார்க்க போகின்றோம். 12 மட்டும். எனக்கு வலுவூற்றும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூறுகின்றேன். அப்போ பவுல் சொல்கிற வார்த்தை, கிறிஸ்துவுக்கு நான் நன்றி கூறுகிறேன். என்ன காரணத்திற்காக பவுல் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூறுகின்றார்? எனக்கு வலுவூட்டுகின்ற அந்த தெய்வம். அப்போ எந்த விஷயத்தில் அவள் வலுவூட்டுகின்றார்? எந்த விஷயத்தில் பவுல் பலவீனத்தோடு இருக்கின்றார்? அப்போ அந்த பலவீனத்தோடு இருந்த பவுலை தெய்வம் சக்திப்படுத்துகின்றார். சக்தி பெற்ற காரணத்தினால் அவர் அங்கு தெய்வத்தைக்கு நன்றி சொல்கின்றார். இனி அது 3 நிலைகள். அடுத்த வார்த்தை எப்படி படிங்கள். எனக்கு வலுவூட்டும் கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன், ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி. அப்போ 3 நிலைகள் நாம் பார்க்கின்றோம். ஒன்று, அவன் நன்றி சொல்ல காரணம் எதுக்காக? இதோ தெய்வம் தன்னை நம்பிக்கைக்குரியவர் என்று கருத காரணத்தினால் நான் இறைவனுக்கு வலுவூற்ற இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். ஒன்று. அடுத்தது 2வது, அவர் என்னை, அதாவது தன்னை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அப்போ தெய்வம் தன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தேர்ந்தெடுத்துக்கொண்டு பல நன்மைகளை தந்திருக்கின்றார். தன்னுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றிக்கொண்டு தன்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார். ஆகவே அந்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். 2. அடுத்த வார்த்தை, அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். திருத்தொண்டில் சொல்லும்போது என்னது? இதோ தெய்வத்துடைய பணியில் அவர் என்னை அமர்த்தினார். அவர் இறை பணியில் எனக்கு ஒரு கிருபை தந்த, இறைப்பணியை நான் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்காக, இதோ இறைப்பணியில் செய்வதற்கு என்னை தேர்ந்தெடுத்ததற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அப்போ 3 காரியங்கள் நாம் பார்க்கின்றோம். என்னெல்லாம்? ஒன்று, தான் நம்பிக்கையுரியவன் என்று கருதியதால். ஒன்று. 2வது, தன்னை தேர்ந்தெடுத்தது காரணத்துக்கால். 3வது, தன்னுடைய பணியில் அமர்த்தியதற்காக. இதை நாம் பார்க்கின்றோம். இப்போ மக்களே, இது நம்முடைய வாழ்க்கையில் அலசி பார்ப்போம். இந்த 3 நிலைகளும் நாம் எப்படி இருக்கின்றோம்? அது பவுல் மட்டுமல்ல, மாறாக நீயும் நானும் இதே நிலையில் தான் இருக்கின்றோம். என்ன பணியில் நீ நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்? எதற்காக? தெய்வம் நம்மை நம்பிக்கைக்குரியவர் என்று கருதி இருக்கின்றார். கருதி கொண்டு நம்மிடத்தில் ஒரு சில பணிகளை அவர் தந்திருக்கின்றார். 1. 2வது, தெய்வம் நம்மை தேர்ந்தெடுக்கின்றார் அவருடைய பணி செய்வதற்காக. 3வது, அவருடைய பணியில் நம்மை மட்டும்தான் அவர் தேர்ந்தெடுத்த வழிய வேறு யாருக்கும் தெய்வம் அந்த வாய்ப்பு கொடுக்கவில்லை. நீ மட்டும்தான் அங்கே இருக்கின்றாய். அப்போ அது என்ன பணி நீ தேர்ந்தெடுத்தாலும் மற்றதுக்கு போக முடியும். என்ன பணிக்காக தெய்வம் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்? மக்களை நாம் பார்க்கின்றோம். இது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அருட்சாதனத்தை பற்றி நம்ம அறிவு இருந்தாலே போதும். நம்ம பார்க்கணும், கத்தோலிக்க திருச்சபை சொல்லுறது அர்த்தம் என்ன? எத்தனை அருட்சாதனங்கள் நமக்கு உண்டு? 7 அருட்சாதனங்கள். எதெல்லாம் அந்த 7 அருட்சாதனங்கள்? எங்க லைனாக சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர்? ஞானஸ்தானம், உறுதி பூசுதல், நற்கருணை, ஒப்புரவு, நோயில் பூசுதல், திருமணம், குருத்துவம். வெரி குட். அப்போ இன்றைக்கி மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடு உண்டு.
அப்போது இதுதான் 7 அருட்சாதனங்கள். இந்த 7 அருட்சாதனங்களும் 3ஆக நம்மளால் பிரிக்க முடியும். கிளியர்? அப்போ எதெல்லாம் அந்த 3? ஒன்று சாக்ரமெண்ட் ஆஃப் இனிஷியேஷன், ரெண்டாவது சாக்ரமெண்ட் ஆஃப் ஹீலிங், மூன்றாவது சாக்ரமெண்ட் ஆஃப் சர்வீஸ். இதை நம்ம பார்க்கிட்டோம். அப்போது சாக்ரமெண்ட் ஆஃப் இனிஷியேஷன் சொல்லும்போது என்ன அர்த்தம்? புகுத்தல். எந்தெந்த அருட்சாதனங்கள் அதில் கடந்து வரும்? ஞானஸ்நானம், உறுதி பூசுதல், நற்கருணை, அதான் புது நன்மை, இதான் இதெல்லாம் புகுத்தல் வரும். இனி சாக்ரமெண்ட் ஆஃப் ஹீலிங், குணப்படுத்தும் அருட்சாதனம் என்றால் எதெல்லாம் கடந்து வரும்? நோயில் பூசுதலும் ஒப்புரவும். இனி சாக்ரமெண்ட் ஆஃப் சர்வீஸ், அது சேவையின் அருட்சாதனங்கள் எதெல்லாம் கடந்து வரும்? திருமணம், குருத்துவம். இனி குருத்துவம் என்ன சர்வீஸ் செய்ய வேண்டும், என்ன சேவை குருத்துவம் எடுக்க வேண்டும், குருத்துவம் என்றால் என்ன மாதிரி சர்வீஸ் அவங்க செய்ய வேண்டும், அருத்தந்தர்கள் என்ன செய்ய அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஏன் நீங்களும் மீட்க மாட்டீங்களா? குருத்துவம் வழியாக என்ன நடக்கிறது? அவர்கள் யாரை கொடுக்கிறார்கள்? இறை வார்த்தை வழியா யாரை கொடுக்கிறார்கள்? அருட்சாதன வழியா யாரை கொடுக்கிறார்கள்? இயேசு. அப்போ சர்வீஸ்ன்னு சொல்லும்போது இயேசுவை கொடுக்கிற பணி, இதான் அவங்க செய்ய வேண்டிய பணி. அப்போ பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள் என்றால் அந்த பள்ளிக்கூடம் வழியாக யாரை கொடுக்க வேண்டும்? இயேசுவை கொடுக்க வேண்டும். அது போய் மதமாற்றது என்ற அர்த்தம் அல்ல, மாறாக தங்கள் வாழ்க்கை வழியாக இயேசுவை வெளிப்படுத்துவது. எஜுகேஷனல், அதே மாதிரி சோஷியல் சர்வீஸ் செய்கிறார்கள், அதன் வழியாக யாரை கொடுக்க வேண்டும்? இயேசுவை கொடுக்க வேண்டும். அப்போ இயேசுவை கொடுப்பது, அந்த சமூக சேவை வழியாக இயேசுவை கொடுக்கிற பணி, இதை நாம் பார்க்கின்றோம். அப்போ மக்கள் நாம் பார்க்குறோம் இல்லையா? அந்த நம்முடைய அன்னை தெரேசா, கல்கட்டா அன்னை தெரேசா, புனித தெரேசா அவர்கள் அந்த காலர பேஷண்ட் மடியில் இருந்து சொன்ன வார்த்தை என்ன? உன்னில் நான் யாரை காண்கின்றேன்? கிறிஸ்துவை காண்கின்றேன். உன்னில் நான் கிறிஸ்துவை காண்கின்றேன். அப்போ அன்னை தெரேசா யாரை வெளிப்படுத்தினால்? இயேசுவை வெளிப்படுத்தினார்கள். தன்னுடைய சமூக சேவை வழியாக இயேசுவை வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் சாக்ரமெண்ட் ஆஃப் சர்வீஸ். அப்படி என்றால் ஓரோ மகனும் மகளும் இங்கே சாக்ரமெண்ட் ஆஃப் சர்வீஸ், குருத்துவம் என்பது இந்த ஒரு சர்வீஸ் என்றால், திருமணமும் இது ஒரு சர்வீஸாக மாறுகிறது. அந்த திருமணம் என்ன சேவை செய்ய வேண்டும்? அப்படி என்றால் கணவன் மனைவிக்கு என்ன கொடுக்க வேண்டும்? மனைவி கணவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? யாரை கொடுக்க வேண்டும்? இயேசுவை கொடுக்க வேண்டும். அப்போ கணவன் மனைவிக்கு யாரை கொடுக்க வேண்டும்? இயேசுவை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி மனைவி கணவனுக்கு யாரை கொடுக்க வேண்டும்? இயேசுவை கொடுக்க வேண்டும். அதான் சாக்ரமெண்ட் ஆஃப் சர்வீஸ். இயேசுவை கொடுக்காமல் நீ உன்னையும் கொடுத்து கொண்டு நீ வாட்டில் என்ன பணத்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிற என்றால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ செய்ய வேண்டிய பணி இதான், இயேசுவை கொடுக்கிற பணி. தெய்வத்தை நீ மகனுக்கு மகள் கொடுக்க வேண்டும், மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருக்கும். இதை நம்ம பார்க்கின்றோம். அப்புறம் சாக்ரமெண்ட் ஆஃப் சர்வீஸ் என்று சொல்கிற சமயத்தில் நீ தெய்வத்தை நீ கொடுக்க வேண்டும். அந்த இறைவனை கொடுக்கிற அந்த பணி இதா தெய்வம் எனக்கு தந்திருக்கின்றார். இப்போ அந்த வார்த்தையை படிங்கள், 12ஆம் வாக்கியம். தன்னை என்ன நான் நம்பிக்கை, ஏனெனில் நான் நன்றி செலுத்துகின்றேன். அடுத்தது, நான் நம்பிக்கைக்குரியவன் என கருதி அவர் என்னை தம்முடைய திருத்தொண்டில் அமர்த்தினார். என்ன திருத்தொண்டில்? அவருடைய பணி என்பது தெய்வத்தை கொடுக்கிற பணி. யாருக்கு? அருத்தந்தர்கள் யார் கொடுக்க வேண்டும்? இறை மக்களுக்கு. கணவன் யாருக்கு கொடுக்க வேண்டும்? இயேசுவை. மனைவிக்கு. மனைவி யாருக்கு கொடுக்க வேண்டும்? இயேசுவை. கணவனுக்கு. அந்த புனிதமான பணிக்கு நான் தகுதியானவன் என்பதை தெய்வம் அறிந்தார், அறிந்து என்னை தேர்ந்தெடுத்தார். இந்த பணிக்கு நீதான், இந்த பணி, இந்த மக்களுக்கு நீ இயேசுவை கொடுக்கிறதுக்கு பணி நீ தான், அது கரெக்டாக இருக்கின்றாய். இந்த மகளுக்கு நீ தான் கணவனாக இருக்க வேண்டும், அதனால் தான் உன்னை நான் தேர்ந்தெடுக்கின்றேன். இந்த மகனுக்கு நீ தான் மனைவியாக இருக்க வேண்டும், அதனால் தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். நீ தான் கரெக்டாக பர்சனாக நீ இருக்கின்றாய். தெய்வம் தேர்ந்தெடுத்து கொண்டு நம்ம அந்த திருத்தொண்டை அவருடைய பணிக்காக நம்ம தடுக்கின்றார். அவர் சர்வீஸ் என்று சொல்கிற சமயத்தில் எல்லாமே தெய்வத்துடைய பணிகள். குருத்துவ பணி மட்டுமல்ல, இல்லற வாழ்க்கையும் துறவற வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் எல்லா வாழ்க்கையும் தெய்வத்துடைய பணிகள், இறைவன் அழைக்கிற பணிகள். அந்த இறைவனுடைய பணியில் நீயும் நானும் கண்டிப்பாக இறைவனோடு இணைந்து செயல்பட வேண்டுமோ ஒழிய தனியாக செயல்படுவதல்ல. தனியாக செயல்படுவதற்காக அல்ல, தெய்வம் நம் தந்திருப்பது. இந்த உலகம் நம் கையில் ஒப்படைக்கப்பட்டிருப்பது எதற்காக? இதை நீ பழுகி பெருக வேண்டும். அதுக்கு முன்னாடி என்ன வருகிறது? இதை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். நான் வாசிக்கிறோம் இல்லையா? தொடக்க புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். பழுகி பெருகி மண்ணுலை நிரப்புங்கள். அடுத்தது, அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். அது என்றால் எதை? இந்த உலகத்தை உன்னுடைய கட்டுப்பாட்டில் நீ கொண்டு வர வேண்டும்.
அப்போ உலகம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் ஒழிய நீ உன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு, உலகத்துடைய கட்டுப்பாட்டுக்கு போகக்கூடாது. உலகம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்போ உலகம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அர்த்தம் இது என்ன? இந்த உலகத்தை நீ ஆள வேண்டும், இந்த உலகத்தை நீ காக்க வேண்டும். அழிப்பதற்காக அல்ல தெய்வம் உனக்கு தந்திருப்பது, அதை காத்து கொண்டு அதன் வழியாக தெய்வ மகத்துவத்தை நீ கொண்டு வர வேண்டும். அதனால் தான் தெய்வம் உனக்கு கிருபைகளும் சக்தியும் புத்தியும் உனக்கு தருகின்றார். நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து 29 படியுங்கள். அப்பொழுது கடவுள் விதை தரும் செடிகளை அனைத்தும் தருகின்றேன். அப்போ விதை தரும் செடிகளை பழ மரங்கள் உனக்கு தந்திருக்கிறேன். அப்போ விதை தரும் செடிகள் பழ மரங்கள் தந்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை, இவை உனக்கு உணவாகட்டும். அப்போ விதைகளை தந்திருக்கிறார். நான் அந்த விதைகளை எடுத்து நான் போட வேண்டும், அது போட்டு அது மரமாக வளரும். அதன் பிறகு அந்த கனிகளை நீ பார்த்துக்கொள். அப்படி என்றால் உழைத்து நீ முன்னுக்கு வா, உழைத்து நீ முன்னுக்கு வா. எந்த விதை எங்கு நீ போட வேண்டும், எந்த கனியில் இந்த மரத்தை எந்த கனி நீ சாப்பிட வேண்டும் என்பதெல்லாம் தெய்வம் உனக்கு தருகின்றார். அப்போ எந்த இடத்தில் நீ எந்த மரத்தை நீ போட வேண்டும், எந்த விதை எந்த கனி தரும் என்பதெல்லாம் இறைவனுக்கு வெளிப்படுத்தி தருகின்றார். எப்படி போட வேண்டும், இந்த பூவை எப்படி பராமரிக்க வேண்டும், இந்த செடிக்கு எப்படி பராமரிக்க வேண்டும், இந்த மரத்துக்கு நீ எப்படி பராமரிக்க கொடுக்க வேண்டும், என்ன வளங்கள் நீ போட வேண்டும், அத்தனையும் தெய்வம் உனக்கு தந்திருக்கின்றார். அதான் உழைப்பு. அப்போ அந்த உழைப்பு எப்படி? இறைவன் எனக்கு தந்ததுனால்தான் அது வரும் ஒழிய நானா உண்டாக்குனதல்ல. அதனால் தான் வார்த்தை நமக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுள் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உயிர் வாழ்கின்றான். அப்படி அர்த்தம்ன்றது என்ன? அவன் உழைப்பு மட்டுமல்ல, தெய்வத்துடைய வார்த்தை அவனுக்கு தேவைப்படுது. இறைவன் வெளிப்படுத்துவார் நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். அதுக்கேற்றபடி நான் செயல்பட வேண்டும். அவ இறை வார்த்தையும் அவனுக்கு தேவை, தெய்வ தன்மையும் அவனுக்கு தேவை. இறைத்தன்மை இல்லாமல் எனக்கு உழைப்பு மட்டும் போதும் என்று சொல்லி நீ போகிற சமயத்தில் நீ தான் ஏமாந்து போவாய், நீ தான் ஏமாந்து போவாய். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தெய்வம் இதோ இந்த பணியில் அமர்த்துவதற்கு நம்மைத்தான் தேர்ந்தெடுத்தார் ஒழிய வேறு யாரும் இல்லை. இந்த பணி, இந்த மகனை கணவனுடைய ஸ்தானம் நான் உனக்கு தருகின்றேன், இந்த மகளுக்கு நீ கணவனாக இருக்க வேண்டும். காரணம் இந்த மகளுடைய பணி, இவளுடைய வாழ்க்கை, இவளுடைய குடும்ப சூழல் எல்லாம் நான் அறிந்திருக்கின்றேன். ஆகவே இவளுக்கு பாதுகாப்பு நீ தான் கொடுக்க முடியும், வேறு யாரும் இல்லை. இவளுக்கு பாதுகாப்பு நீ தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி இதோ இந்த மகனை பார்த்து கொண்டு, இந்த பெண்ணை பார்த்து கொண்டு இவனுக்கு நீ மனைவியாக இருக்க வேண்டும். காரணம் இவனுடைய குடும்ப சூழல், இவன் வாழ்ந்த நிலைகள் எல்லாம் நான் அறிகின்றேன். ஆகவே நீ தான் இதுக்கு சரியான பணி. இவனுக்கு நீ மனைவியாக இருந்து கொண்டு என்னை நீ வெளிப்படுத்து, அவனை மீண்டும் அந்த காயத்திலிருந்தெல்லாம் நீ கொண்டு வா. தெய்வம் அங்கு தேர்ந்தெடுக்கின்றார், இறைவன் தேர்ந்தெடுத்துக்கொண்டு இதை நமக்கு அதுக்கு ஏற்றபடி தருகின்றார். அதை நம்ம எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே. எங்கே நம்ம வாசிக்கின்றோம்? எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். பார்த்து படிங்க. எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே உன்னை நான் அறிந்திருந்தேன். அடுத்தது அப்படி என்ற அர்த்தம் என்ன? தாயின் கருவில் நான் உருவாகும் முன்பே என்னை அறிந்திருப்பவர் யாரு? தெய்வம். நான் தாயின் கருவில் நான் போகிறதுக்கு முன்னாடியே என்னை அறிந்திருப்பவர் தெய்வம் என்னை அறிந்திருக்கின்றார். வேறு யாரும் என்னை அறிந்ததில்லை. அப்போ இறைவனுக்கு தெரியும் நான் ஆணாக இருப்பேனா, நான் பெண்ணாக இருப்பேனா, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லற வாழ்க்கையா, துறவற வாழ்க்கையா, சமுதாய வாழ்க்கையா, நான் எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்பேன், எங்கு நான் வாழ்வேன், எப்படி இருப்பேன் என்பதை யாருக்கு தெரியும்? தெய்வத்துக்கு தெரியும். எனக்கு தந்தை யார், எனக்கு தாய் யார், என் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள், அவர்கள் என்ன பணி எப்படி செய்வார்கள், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் எங்கே செய்வேன், என்ன பணி செய்வேன், எல்லாம் யார் திட்டமிட்டிருக்கின்றார்? தெய்வம் திட்டமிட்டிருக்கின்றார். அடுத்த வார்த்தை படியுங்கள். பார்த்தீங்களா? நீ பிறக்கும் முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தி விட்டேன். அப்போ நீ பிறக்கும் முன்பே, நான் பிறப்பதற்கு முன்பாகவே நான் குருவாக இருப்பேனா, கன்னியாஸ்திரியாக இருப்பேனா, எனக்கு திருமணமா, அப்படி திருமணம் என்றால் எத்தனை பிள்ளைகள், அல்ல பிள்ளைகள் இருக்கிறார்களா, அல்ல பிள்ளைகள் இல்லையா, என் கணவன் எப்படி இருப்பான், என் மனைவி எங்கே இருக்கின்றால், எந்த பிள்ளைகள் அங்கே இருப்பார்கள், அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும், எல்லாம் அறிந்திருப்பவர் யாரு? தெய்வம். ஆனால் தான் நான் வாசிக்கிறோம் எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். இதெல்லாம் அடிஸ்தானமான வார்த்தைகள். 29ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ. அடுத்தது நல்வாழ்வுக்கான திட்டங்கள் அன்றி கேடு விளைவதற்கான திட்டங்கள் அல்ல. அப்போ அந்த திட்டங்கள் எல்லாமே உங்கள் வாழ்வுக்கான திட்டம் தான் ஒழிய உங்களுடைய அழிவுக்கான திட்டங்கள் அல்ல. அப்போ என்னை குறித்த திட்டம் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரை தேடி நான் வர வேண்டும்? தெய்வத்தை தேடி வேண்டும், பலிப்பிடம் வர வேண்டும். நான் போய் மந்திரவாதியை தேடி போனால் எனக்கு கிடைக்குமா?
பல செய்வினையெல்லாம் செய்து போனால் எனக்கு கிடைக்குமா? எனக்கு கிடையாது. மற்ற எந்த ஃபாதர் சிஸ்டர்ஸை தேடி போனால் எனக்கு கிடைக்குமா? அல்ல. நான் எங்கே வர வேண்டும்? பலிப்பிடம் தேடி நீ வர வேண்டும். பலிப்பிடம் நீ தேடி வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தெய்வம் உனக்கு வெளிப்படுத்துவார். பலிப்பிடம் நீ வராமல் ஒரு நாளும் உனக்கு இறை வார்த்தையோ அல்லது இறை திட்டங்களோ உனக்கு அங்கு வெளிவரவே வராது. ஒரு நாள் வராது. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? பலிப்பிடம் தேடி நான் வர வேண்டும். இதான் மக்களுக்கு திருச்சபை நம் கற்றுத்தர அர்த்தங்கள். அப்படி என்றால் இங்கே நம்முடைய அலசி பார்ப்போம். எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறார்கள்? தெய்வம் எந்த விதத்தில் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார்? பைபிளில் ஒரு சில நபரை பார்த்துக்கொள்ள சமயத்தில் புரிந்து கொள்கிற அளவுக்கு ஒரு சில நபர்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஃபஸ்ட்டு நம்ம இவரை எடுத்துக்கொள்வோம். யார்? எசையா இறைவாக்கினர் எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா இறைவாக்கினர் தெய்வம் தேர்ந்தெடுக்கின்றார். எப்படி? தான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி தெய்வம் அவனை தேர்ந்தெடுக்கிறார். எப்படி? எடுத்து படிங்கள். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம் படிங்கள். யாரை நான் அனுப்புவேன்? தமது பணிக்காக யார் போவார்? நான் கேட்டேன். பார்த்தீங்களா? இறைவன் கேட்குற கேள்வி, யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? ஒருத்தர் மட்டும் இருந்த என்றால் இடம் நீ போடான்னு சொல்லியிருக்கலாம். பலரும் அங்கே இருக்கிற என்றால் இந்த கூட்டத்தில் யாரை நான் அனுப்புவேன்? எதற்காக? என் பணியை செய்வதற்காக யாரை நான் அனுப்புவேன்? அப்போ இறை பணியை செய்வதற்காக யாரை அனுப்புவேன்? இதா இந்த கணவன் என்ற பணியை செய்வதற்காக இங்கே ஆண்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள். இவனை யாருக்கு? இந்த பெண்ணுக்கு ஏற்றபடி நான் எவனை நான் தேர்ந்தெடுத்துக்கொண்டு இவளுக்கு நான் கணவனாக கொடுப்பேன். இங்கே இருக்கிற பெண்கள் இவனுக்கு, இங்கே இருக்கிற பெண்கள் எவளை நான் மனைவியாக தேர்ந்து கொண்டு இவனுக்கு நான் மனைவியாக கொடுப்பேன். யாரை நான் அனுப்புவேன்? என் பணி செய்வதற்காக. இதோ காயப்பட்டு இருக்கின்ற இந்த கணவன், காயப்பட்டு இருக்கிற இந்த மனைவி, பாவ வாழ்க்கையில் இருக்கிற இந்த கணவன், பாவ வாழ்க்கையில் வாழ்கின்ற இந்த மனைவி, இவளை விடுவிக்க யாரை நான் அனுப்புவேன்? அவ இறைவனுடைய பணி செய்வதற்காக. அவ இறைவன் பார்க்கின்றார் ஆரம்பத்திலேயே, நீ வா, உன்னை நான் தேர்ந்தெடுக்கின்றேன், நீ தான் இதுக்கு ஏற்ற முடி. அப்போ நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி கொண்டு தெய்வம் என்னை தேர்ந்தெடுத்தார். நான் மட்டும்தான் செய்ய முடியும் என்று என்மேல் தெய்வம் நம்பிக்கை வைத்தார். நம்பிக்கை வைத்த காரணத்தினால், அவர் என்மேல் நம்பிக்கை வைத்த காரணத்தினால் என்னை பேர் சொல்லி அவர் அழைத்தார். அதான் வார்த்தை நான் வாசிக்கிறோம் இல்லையா? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதற்கு? அடுத்த வார்த்தை, நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனியில் நிலைத்து நிற்கவுமே நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அப்போ நீங்கள் அல்ல தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன். அப்போ இந்த கணவனுக்கு இந்த மனைவி என்றால், இந்த மனைவிக்கு இந்த கணவன் என்றால் நீயாக அல்ல, நான் தான் உனக்கு தந்திருக்கின்றேன் ஒழிய வேறமல்ல. அப்போ தெய்வம் தான் எனக்கு இப்பேற்பட்ட கணவனை, இப்ப மனைவியை தெய்வம் தந்திருக்கின்றார். இந்த கணவன் என்ற ரோலை தெய்வம் எனக்கு தந்த காரணத்தினால் நான் அந்த இறை பணி. அப்போ கணவன் என்பது யாருடைய பணி? தெய்வத்துடைய பணி. மனைவி என்பது யாருடைய பணி? தெய்வத்துடைய பணி. பிள்ளைகள் பெற்றோர்கள் யாருடைய பணி? தெய்வத்துடைய பணி. குருத்துவம் அதே மாதிரி திருவர வாழ்க்கை யாருடைய பணி? தெய்வத்துடைய பணி. அப்படி என்றால் இந்த இறை பணியை செய்ய தெய்வம் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அந்த இறை பணியில் என்ன செய்ய வேண்டும்? என்ன வெளிப்படுத்த வேண்டும்? என்ன வருகிறது? நான் உன்னை தேர்ந்து கொண்டேன். எதற்காக? நீ கனி தரவும். என்ன கனி? மாங்கனியா? என்ன கனி? பலாகனியா? என்ன கனி? தூயாவின் கனிகள் எத்தனை? எங்க இருக்கு? கலாத்தியர் 5:22 படிங்கள். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். அப்படி என்றால் இதன் தூயாவின் கனிகள். அப்போ இந்த கனிகளை நீ வெளிப்படுத்த வேண்டும். அன்பு என்று கனியை நான் எதிர்பார்க்கின்றேன். எப்போ? கொஞ்ச நாளைக்கு அல்ல, வாழ்நாள் முழுவதும் நீ அன்பு செய்ய வேண்டும். அவள் உன்னை அன்பு செய்கிறாள் இல்லையோ அது இரண்டாவது விஷயம். ஆனால் நீ அவளை அன்பு செய்ய வேண்டும். ஆனால் தான் உன்னை நான் கணவனாக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இதே மாதிரி அவன் உன்னை அன்பு செய்கிறான் இல்லையோ இரண்டாவது விஷயம். ஆனால் நீ அவனை அன்பு செய்ய வேண்டும். ஆனால் தான் நான் உன்னை மனைவியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இதோ நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், பெற்றோர்களை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். அவர்கள் உன்னை அன்பு செய்கிறார்கள் இல்லையோ இரண்டாவது விஷயம். ஆனால் நீங்கள் அவர்கள் அன்பு செய்ய வேண்டும். ஆனால் தான் இவர்களுக்கு நான் உன்னை பெற்றோராக தந்திருக்கின்றேன், இவர்களை உனக்கு நான் பெற்றோராக தந்திருக்கின்றேன். அதே மாதிரி பிள்ளைகள் வழி தவறி போவார்கள், போனாலும் போகவிட்டாலும் நீ அவர்களை அன்பு செய்தே இருக்க வேண்டும். ஆனால் தான் உனக்கு நான் பிள்ளைகளை நான் தந்திருக்கின்றேன், உன்னை நான் பெற்றோர் ஸ்தானத்துக்கு உயர்த்திருக்கின்றேன். அப்போ நீயும் நானும் செய்கிற பணி அந்த அன்பு என்ற கனியை வெளிப்படுத்த வேண்டும். வருதா?
தெய்வம் நம்பிக்கை வைத்தார். இவள் தாறுமாறாக போவாள், இவள் விபச்சாரியாக மாறுவாள், இவள் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாள், எனக்கு தெரியும். ஆனால் நான் உன்னை மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நான் நம்பிக்கை வைத்த காரணத்தினால்தான் இவளை மன்னித்து நீ ஏற்றுக்கொள்ற நம்பிக்கையில் தான் உனக்கு கணவன் என்ற ஸ்தானத்தை நான் தந்திருக்கின்றேன். அதனால் இல்லை, நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருப்பீர்களே திருமணத்தின் போது, என்ன வாக்குறுதி? என்ன துண்டு துண்டா வருது வாக்குறுதி? என்ன? தெய்வமே, எல்லாரும் கல்யாணம் ஆகியசா? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்தில் நோயிலும் நான் உனக்கு, நீ எனக்கல்ல வாக்குறுதி. நான் கணவனாகிய நான் மனைவியாகிய உனக்கு, மனைவியாகிய நான் கணவனாகிய உனக்கு என்னவென்று நான் உனக்கு பிரமாணிக்கம். பிரமாணிக்கம் அக்ரிமெண்ட் அல்ல, அக்ரிமெண்ட் அல்ல, ஒப்பந்தம் அல்ல. நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். நீ எனக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்ற அவசியம் கிடையாது. ஆனால் நான் உனக்கு இருப்பேன். நீ எப்படி வேணால் வாழ்ந்துக்கோ. நீ 1000 ஆணுடன் வாழ்ந்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. நீ 1000 பெண்ணுடன் வாழ்ந்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உனக்கு கணவனாக மட்டும்தான் இருப்பேன். நான் உனக்கு மனைவியாகத்தான் இருப்பேன். நான் உனக்கு சின்ன வீடோ வப்பாட்டியும் கிடையாது. நான் உனக்கு மாமாவும் சின்ன மாமாவும் கிடையாது. நான் உனக்கு கணவன் மட்டுமே, நான் உனக்கு மனைவி மட்டுமே. இந்த கணவன் என்ற ஸ்தானம் தெய்வம் தந்தது, மனைவி என்ற ஸ்தானம் தெய்வம் தந்தது. அது யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒருத்தருக்கு நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். ஒருத்தன் விட்டு கொடுத்தான். யாரு? ஏசாவ். எதுக்காக? ஒரு குழுக்காக அவன் விட்டு கொடுக்கிறான், உரிமையை விட்டு கொடுக்கின்றான். அது அவன், இது நான். இது வேற அழுப்பாரு. கணவன் கணவன் தான், மனைவி மனைவி தான். என்ன வந்தாலும் சரி, உயிரை போனாலும் சரி, ஒரு நாளும் இந்த உரிமையை நீ விடக்கூடாது. மாறாக என் உயிரை நான் காப்பாற்றிக்கணும், அதனால் நான் விட்டு தருகிறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லுகிறேன் என்றால் நீ தான் தவறு செய்கின்றாய். வெட்டொன்னு துண்டு ரெண்டு. விசுவாச வாழ்க்கை என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒழிய ஜால்ரடிச்சு வாடுற வாழ்க்கை அல்ல விசுவாச வாழ்க்கை. தெய்வத்துக்கு மட்டுமே ஒன்றாம் ஸ்தானம் என்றால் இறைப்பணியை மட்டுமே நான் செய்து விடுவேன். அங்கே நான் பார்க்கும்போது இறைவனுக்கு மட்டும்தான் ஒன்றாம் ஸ்தானம். அது வாழ தில் இருந்தால் மட்டுமே தான் நீ நானும் கத்தோலிக்கனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் விட்டு போயிட்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் நான் காரணமாக, நீ காரணமாக இயேசு கிறிஸ்துக்கு அவமானம் ஏற்படும். ஒரு நாள் இருக்கக்கூடாது. அவ பார்க்கும்போது நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து, அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? என் வாழ்நாளில், உன் வாழ்நாள் அல்ல. ஒரு நாள் நீ 10 நாளில் செத்து போயிடுவாய். நீ செத்து நான் போய் 2வது கல்யாணம் பண்ணலாமா? அல்ல, 2வது கல்யாணம் இல்லை. அதுக்கு பல கனமான காரணங்கள் நீ கொடுக்க வேண்டும். அது திருச்சபை அங்கீகரிக்க வேண்டும். பிஷப் ஸ்பெஷல் பெர்மிஷன் தர வேண்டும். அப்படி திருச்சபை அங்கீகரிக்க அந்த மட்டும் தான் முடியும். ஆனால் நீ என்ன செய்கின்றாய்? அதை மட்டும் ஒரு லேம் எக்ஸ்கியூஸை எடுத்துக்கொண்டு, அதையும் நொண்டிசாக வைத்துக்கொண்டு நீ இஷ்டத்துக்கு 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் எந்த லட்சத்திலும் நீ கிடக்கிறாய் என்று இருப்பார். 2வது கல்யாணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ சிங்கிளாக இருந்து கொண்டு அதுக்கேற்றபடி நீ வாழ வேண்டும். காரணம் என்ன? சிங்கம் எப்படி வரும்? எப்போவுமே இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்பா அம்மா நீ சிங்கிளாயிரு, அப்பா நீ சிங்கிளாயிரு. சிங்கிளாக இருந்து சிங்கம் போல செயல்படு. அல்லது பண்ணி வர கூட்டத்தில் வர மாதிரி வேடான்னு வராத. எப்பவுமே நீ தெய்வ தெய்வம் உன் கூட இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இதை பாருங்க, நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் நான் மரிக்கிற வரைக்கும் நான் உனக்கு கணவனாகத்தான் இருப்பேன். நான் மரிக்கிற வரைக்கும் நான் உனக்கு மனைவியாகத்தான் இருப்பேன். நீ மரிக்கிற வரைக்கும் அல்ல. நீ மறிச்ச உடனே நான் போய்ட்டு 2வது கல்யாணம் பண்ணுறது அர்த்தம் இல்லை. நான் மரிக்கிற வரைக்கும் நீ உயிரோடு இருந்தாலும் சரி, இல்லை விட 2வது விஷயம். அப்போ நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை மட்டுமே நேசிக்கவும் மதிக்கவும். உன்னை மட்டும் நேசிக்கணும் என்றால் என்ன அர்த்தம்? பெற்றோர்களே உள்ள ஒபாமாவே இல்லை. ஒபாமானா யாரு? அமெரிக்கன் பிரசிடென்ட். உங்கள் அப்பா அம்மா எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் அப்பா அம்மானா ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ ஒபாமானா யார்? உங்கள் அப்பா அம்மா, எங்கள் அப்பா அம்மா. அப்போ பெற்றோர்கள், அப்போ உன்னை பெற்றோர்களையோ அல்லது நீ பெற்றெடுத்த பிள்ளைகளையோ அன்பு செய்வதல்ல, மாறாக உன்னை மட்டுமே நேசிக்கவும் மதிக்கவும். அதுக்கான பெற்றோர்களை ஒதுக்க வேண்டும், பிள்ளைகளை ஒதுக்க வேண்டும் தெய்வம் சொல்லவில்லை. திருமணத்துக்கு முன்னாடி எப்படி பெற்றோருக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தாயோ, திருமணத்துக்கு பிறகு அந்த முக்கியத்துவம் நீ பெற்றோரும் கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் மனைவியாக இருக்கிற நீ கணவன் கொடுக்க வேண்டும், கணவனாகிய நீ மனைவி கொடுக்க வேண்டும். அந்த பக்குவம் இருந்தால் மட்டும்தான் கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உன்னை யாரு கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க சொன்னது? ஓலை எழுதுகிற சமயத்தில் கேட்கிறார்கள், உனக்கு என்ன வயசு? வயசுக்கு காரணம் என்ன?
உடல் அல்ல, உடல் மெச்சூரிட்டி அல்ல, உடல் பக்குவம் அல்ல, மனப்பக்குவம் இருக்கா? ஒரு சில பேர் இருப்பார்கள், கல்யாணம் ஆகிட்ட பிறகு எங்கள் அப்பா பேச்சு தான் கேட்பேன், எங்கள் அம்மா பேச்சு தான் கேட்பேன். உங்கள் அப்பா பேச்சு கேட்கறதுக்கா நீ கல்யாணம் பண்ண? உங்கள் அம்மா பேச்சு கேட்க நீ கல்யாணம் பண்ண? அப்போ சொந்த டிசிஷன் எடுக்க உனக்கு வக்கு இல்லையா? அப்போ சொந்தமாக தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த சொந்த தீர்மானம் என்பது தனிப்பட்ட முறையில் எடுப்பதில்லை. அந்த மகன் இதோ தன் மனைவியுடன் இணைந்து கொண்டு, அந்த மகள் தன் கணவனுடன் இணைந்து கொண்டு, ரெண்டு பேரும் இணைந்து தெய்வ சன்னதியில் சிந்தித்து அவர் தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த பக்குவம் வந்த பிறகுதான் கல்யாணத்துக்கு நீ சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அது இல்லை என்றால் உன்னை யார் கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க சொன்னது? உன்னை யார் ஏடாகிரம போது ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. ஆனால் தான் அந்த ஓலை ஏதர சமயத்திலே வயசு என்னன்னு கேட்க காரணங்கள். பக்குவம் நீ எங்கேயாவது பார்க்குறியா? இல்லையே. அப்போ உன்னை மட்டும் வாழ்நாளில் உன்னை மட்டும் நேசிக்கவும் மதிக்கவும், ஆனால் இப்போ என்னது மிதிக்கவும் தான் வருகிறது. மதிக்கவும் நான் வாக்களிக்கிறேன், நீ வாக்களிக்க வேண்டுமல்ல, நான் வாக்களிக்கிறேன், நீ எப்படி போய்விடு. அந்த வாக்களிப்பை யாருக்கு? தெய்வத்துக்கு நான் ஒழிய மனிதனுக்கு அல்ல, மனிதனுக்கு அல்ல, தெய்வத்துக்கு நான் கொடுக்கின்றேன். அப்ப கொடுத்த பிறகு இறைவன் பார்த்தார், ஆம் நீ எனக்கு வாக்கு தந்திருக்கின்றாய், இதோ இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு. அப்படி என்றால் மனைவி நோயோடு இருக்கின்ற பொழுது அப்போ நீ கணவனாகத்தானே சேவை செய்ய வேண்டும். நீ என்ன செய்கின்றாய்? அவள் நோயாளியாக இருக்கின்றாய், அவளால் எதுவும் செய்ய முடியாது நீ சொல்லிக்கொண்டு நீ வேறொரு கல்யாணத்தை நீ ஏற்பாடு செய்கிறாய் என்றால் நீ எந்த அளவுக்கு எதிராக நீ செயல்படுகின்றாய்? குழந்தை இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவளை நீ குற்றப்படுத்துகின்றாயே, அதுக்கு நீயும் ஒரு காரணமாக இருக்கிறாய் என்ற உணர்வு உனக்கு இல்லையா? அப்படி என்றால் வேறொரு பெண்ணை நீ போய் திருமணம் செய்து கொள்கின்றாயே, உனக்கு வெட்கமாக இல்லை? அதுக்கு சம்மதம் தெரிவிக்கின்ற அவருடைய பெற்றோர்களும் கூட பிறந்தவர்களும் மற்ற சமுதாயங்களும் எந்த அளவுக்கு நீ கேவலமாக இருக்கின்றாய்? அந்த மகளை தனிமைப்படுத்துகின்றாயே, ஏன் அந்த மகள் தனிமைப்படுத்திக் கொண்டு நீ போடா, நான் ஒருத்தனை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லலாமே? அவள் செய்கிறார்களா? இல்லையே. அப்படி பார்க்கிற பொழுது நீ எங்கே நீ இருக்கின்றாய்? நம்பிக்கை துரோகமாக நீ செய்கின்றாய் கடவுளுக்கு. ஆனால் தான் மலாக்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். மலாக்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். உனக்கும் உன் மனைவிக்கும் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாக இருந்தார். அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்திருக்கின்றாயே. அப்போ பார்த்தீங்கள், தெய்வம் கல்யாணத்துக்கு சாட்சியாக இருந்திருக்கின்றார். எப்படி தெய்வம் சாட்சியாக மாறினார்? உங்கள் கல்யாணத்துக்கு கடவுள் சாட்சியாக இருந்தாரா? என்ன எங்கே நேரடியாக வந்தாரோ? பலிபீடத்தில் உட்காந்துருந்தாரோ? ஓரமாக உட்காந்தாரோ? என்ன சாட்சி? என்ன அடையாளம்? என்ன? யாரு 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 யாரு? இது 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 குருத்துவம். குரு இங்கே இங்கே இருக்க குரு முன்னில் தானே கல்யாணம் நடக்குது. இங்கே தானே அருச்சாரமாக மாறுது. ரோட்டில் போகிறவங்க வச்சுன்னா உங்களுக்கு அருச்சாரமாக மாறிடுமா? அல்ல, இங்கு வர வேண்டும். அப்போ தெய்வ சன்னதியில் அங்கே கூட நீ வாக்குறுதி என்னது? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிகமாயிருப்பேன், என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்க மதிக்க நான் வாக்களிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தாயே. இன்று என்ன ஆகி போச்சு அந்த வாக்குறுதி? நான் நம்பினேனே, ஆனால் இன்று நீ எனக்கு துரோகம் செய்திருக்கின்றாய். தெய்வம் பார்த்தார், நீ நம்பிக்கைக்குரியவன் என கருதி அல்லவா உன்னை நான் தேர்ந்தெடுத்துக்கொண்டு இந்த மகளுக்கு கணவனாகவும் நான் ஏற்படுத்தினேன். நீ நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி கொண்டல்லவா உன்னை நாம் தேர்ந்தெடுத்துக்கொண்டு இந்த மகனுக்கு உன்னை நான் மனைவியாக நான் ஆக்கினேன். நீ மனைவியாக ஆக வேண்டும் நான் சொன்னேன். ஆனால் இன்று யாருக்கு எதிராக நீ செயல்பட்டிருக்கின்றாய்? எனக்கு துரோகம் அல்லவா நீ செய்திருக்கின்றாய். நீ நான் யாருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு நான் உண்மையில் நம்பிக்கை வைத்தல்லவா உன்னை நான் குருத்துவம் என்ற நிலையில் தந்து உன்னை குருவா நான் ஆக்கினேன். உண்மையில் நம்பிக்கை வைத்தல்லவா உன்னை நான் கன்னியாஸ்திரியாக நான் ஆக்கினேன். அப்படி என்றால் நீ யார் மேல் நம்பிக்கை வைத்து நீ செயல்பட வேண்டும்? நீ யாருக்கு எதிராக நீ போயிருக்கின்றாய்? யாருக்கு நீ கீழ்ப்பணிந்திருக்கின்றாய்? எனக்கு நம்பிக்கை உள்ளவனாக இருக்க பதிலாக உலக கருத்துக்களால் நம்பிக்கையுடன் இருக்கின்றாய். அப்படி போன காரணத்தினால் நீ உன்னால் பாதிக்கப்பட்ட இந்த மகள், உன்னால் பாதிக்கப்பட்ட இந்த மகன், உன்னால் பாதிக்கப்பட்ட இந்த இறை மக்கள், உன்னால் பாதிக்கப்பட்ட இந்த சமுதாயம் இன்று பாவத்தில் விழுகின்றால் யாரு காரணம்? நீதான் அதுக்கு காரணம். தெய்வத்தை ஏமாற்றிய நீ தான் தெய்வத்தை ஏமாற்றிருக்கிற வழியா பிறகு ஏமாற்றி வந்து இங்கே வந்து கொண்டு ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ள நான் எப்படி இருக்கிறேன் பார் என்று சொல்லும் போது உன்னுடைய ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபம்? பரிசேயனுடைய ஜெபம்.
மாறாக அதை ஒப்புக்கொள்கின்றவன் ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டு, ஆண்டவரே நான் பாவி, இதோ நான் இந்த பிரமாணிக்கத்தை மீறி இருக்கின்றேன், ஆண்டவரே நான் பாவி, நான் ஒப்புக்கொள்கின்றேன், நான் தவறு நான் செய்திருக்கின்றேன், உடன்படிக்கை மீறி நான் செயல்பட்டு இருக்கின்றேன், அவன் ஒப்புக்கொண்ட காரணத்தினால் தெய்வம் யாருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார்? இந்த வரித்தனுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டது போலவே நெய்யும் நானும் எப்போ நான் பாவி என்று அறிக்கையிடுகின்றோமோ அப்போ தெய்வம் நம் மன்றத்தை ஏற்றுக்கொள்வார். அந்த பாவி என்று அறிக்கையிட இடம்தான் எங்க? பாவ சங்கீர்த்தனம். எங்க பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றோம்? தடுக்கை விழுந்த ஆலயம், தடுக்கை விழுந்த அருத்தந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். போய் செய்கிறோமா, பாவ சங்கீதம் செய்கிறோமா, அதுக்கு ஆயிரத்தி நொண்டி சாக்கு சொல்கின்றோம். ஃபாதர் கிடையாது, நான் வரவில்லை, ஃபாதர் கூப்பிட்டார் வரவில்லை, போட்டோம், அவர் பல வேலை இருக்கும் வரவில்லை, அடுத்த சமையல் போய் தேடு, அடுத்த சமையல் போய் தேடு, 10 பேர் இருக்கிறார்கள் போய் தேடு, அல்லது 11 நபர் இருப்பார், அவரிடத்தில் இப்போ நீ தேடிப்போ. பாவ சங்கீர்த்தனம் உன்னுடைய உரிமை, நீ தேடி போக வேண்டும், அல்லாத மற்றபடி இல்லை. நீ 2 பேரை பார்த்த உடனே யாரும் இல்லை, சாமியாரே வரமாட்டேங்கிறார்கள் என்ன சொல்கிறேன் என்றால் அது உன்னுடைய விவரக்கேடு, அது உன்னுடைய விவரக்கேடு. தாகம் உனக்கு இருக்க வேண்டும், நீ போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் மக்களே அன்பின் வெளிப்பாடு. அருத்தந்தை வந்து பார்ப்பார், மக்கள் யாரும் இல்லை, மக்கள் வந்து பார்ப்பார், அருத்தந்தை இல்லை. என்ன இருக்கும்? பாவத்தினுடைய உரிமை, நீ தேடி போய் கண்டுபிடிச்சு போக வேண்டும். அப்படி போகிற சமயத்தில் இதா உனக்கு கிருபைகள் உனக்கு அங்கே கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இங்கே நான் பாருங்க, எசையா இறைவாக்கினாரே, இப்போ பாருங்கள், யாரை நான் அனுப்புவேன்? இந்த மகனை, இதோ இந்த மகளை விடுவிக்க, இந்த பிள்ளைகளை விடுவிக்க, இந்த மக்களை, இந்த சமுதாயத்தை விடுவிக்க யாரை நான் அனுப்புவேன்? உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், வா என்று சொல்லிக்கொண்டு தெய்வம் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த தலைவனை தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த இனத்தாரை, இந்த சமூகத்தை நீத்தான் விடுவிக்க வேண்டும், வா என்று சொல்லும் தெய்வம் அழைக்கிற சமயத்தில் அவன் இறைவனுக்கு பிரமாணிக்கத்தில் வாழ வேண்டும். ஆனால் காலப்போக்கில் அவன் பைசாவுக்கு அடிமையை கொண்டு, பல அதிகாரத்துக்கு அடிமையை கொண்டு அவன் என்ன செய்கிறான்? அவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட இனத்தார்கள், அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட சமுதாயமானது அங்கு பாவத்துக்குள்ளாகிறது, கைவிடப்படுகிறது. இவன் ஏமாற்றுகின்றான். ஏமாற்றம் அடைந்த உடனே இவன் வழியாக ஒட்டுமொத்த சமுதாயமே அங்கு பாதிப்புக்குள்ளாகிறது. எந்த அளவுக்கு தெய்வம் வேதனைப்படுவார். இந்த மக்களை விடுவிக்க உன்னை நான் தலைவனாக, தலைவியாக நான் நியமித்திருக்கின்றேன். ஆனால் நீ பைசாவை மையப்படுத்திக் கொண்டு, அதிகாரத்தை மையப்படுத்திக் கொண்டு நீ போன காரணத்தினால் நீ எனக்கல்லவா நீ துரோகம் செய்திருக்கின்றாய். எப்படி மக்களுக்கு கிருபைகள் கிடைக்கும்? நம்முடைய ஒப்படைக்கப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு போயிருப்பார்கள் யோசிப்பார்கள். பிள்ளைகள் ஈரா தெய்வம் பார்க்கின்றார், இந்த பிள்ளைகள் வழி தவறி போயிருக்கிறார்கள். பெற்றவர்களே, நான் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்துத்தான் இந்த பிள்ளைகளை நான் தந்திருக்கிறேன். நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று அறிந்துத்தான் இந்த பிள்ளைகளை நான் தந்தேன். இந்த பிள்ளைகள் வழி தவறி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இதா நம்பிக்கையவர்கள் நான் கருதி கொண்டு அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துங்கள். எங்கே நீ வெளிப்படுத்துகின்றாய்? பிள்ளைகளை ஜெபமாலை ஜெபிக்க குடும்பத்தினை கொண்டு வருகின்றாயா? பிள்ளைகளை ஆலயத்துக்கு நீ கொண்டு வருகின்றாயா? இல்லையே. பிள்ளைகளை நீ கேட்டிசம் கிளாஸ்க்கு நீ அனுப்புகிறாயா? இல்லையே. மாறாக நீ வேலைக்கு போ, நீ படிப்புக்கு நீ போ, நீ அங்கே போ, இங்கே போ நான் சொல்கிறாய் ஒழிய ஆலயம் பக்கமே நீ கொண்டு வராமல் இருக்கிற போது தெய்வம் ஏமாந்து கொண்டு இருக்கின்றார். நம்பிக்கை துரோகி நீ தானே. தெய்வம் அல்லையே நம்பிக்கை துரோகியை செய்தால் நீ இல்லாமல் நம்பிக்கை துரோகியாக இருக்கின்றாய். எப்படி மக்களுக்கு கிருபைகள் கிடைக்கும்? எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். ஓரோ பணி தெய்வம் நமக்கு தந்திருக்க ஓரோ பணியும் தெய்வீக பணிகள், நம்பிக்கைக்குரியவர் என்று கருதித்தான் தெய்வம் கேட்டார். யாரை நான் அனுப்புவேன்? என் இந்த மக்களின் விடுதலைக்காக. என்னுடைய பணி, அது பணி யாருடைய பணி செய்வதற்காக? அவருடைய பணியை செய்வதற்காக, என்னுடைய பணி செய்வதற்காக அல்ல. கணவன் என்ற பணி என்பது யாருடைய பணி? தெய்வத்துடைய பணி. மனைவி என்பது யாருடைய பணி? தெய்வத்துடைய பணி. பெற்றோர்கள் என்பது யாருடைய பணி? தெய்வத்துடைய பணி. குருத்துவம் என்பது யாருடைய பணி? தெய்வத்துடைய பணி. இல்லற வாழ்க்கை என்பது யாருடைய பணி? தெய்வத்துடைய பணி. திருவர வாழ்க்கை தெய்வத்துடைய பணி. சமுதாய வாழ்க்கை தெய்வத்துடைய பணி. இறை பணியை செய்யத்தான் நீயும் நானும் இங்கு வந்திருக்கின்றோம் ஒழிய கெடுதல் செய்வதற்காகவோ உலக பணியை செய்வதற்காக அல்ல. ஆனால் இல்லையே, நீ நான் செய்யவில்லையே. அப்போ எந்த அளவுக்கு நீ நான் பாவத்தில் இருக்கின்றோம், எந்த அளவுக்கு தெய்வத்துக்கு நம்பி துரோகம் செய்து கொண்டிருக்கின்றோம். யாரை நான் அனுப்புவேன்? என் மக்களின் விடுதலைக்காக. மீண்டும் அந்த வார்த்தை படிங்கள், 6ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். இனி அங்க வார்த்தை, அடுத்த வார்த்தை பாருங்கள். நமது பணி. எனது பணி என்பது வேறு, நமது பணி என்பது வேறு. நமது என்றால் என்ன வருகிறது? எல்லோரும் அல்ல. நமது என்றெல்லாம் 3 யாரல்ல? தந்தை, மகன், தூய ஆவி. திருத்துவம். தொடக்கத்தில் நாம் பார்க்கின்றோம், உலகம் படைக்கிற பொழுது தெய்வம் எப்படி படைக்கிறார்? தன்னுடைய உருவிலும் சாயலும் படைக்கும் என்ன சொல்கின்றார்? மானிடரை நம் உருவிலும்
நம் சாயலும் உருவாக்குவோம் வருதா, அல்லது மானிடரை என் உருவிலும் என் சாயலும் உண்டாக்குவேன் வருதா? என்னன்னு வருகிறது? படிங்கள். தொடக்க புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27. நம் உருவிலும் நம் சாயலும் உண்டாக்குவோம். 26, 27. அப்போ மானிடரை நம் உருவிலும் நம் சாயலும் உண்டாக்குவோம். அப்படி என்றால் என்ன? திருத்துவம். திருத்துவம். அப்போ என்ன அந்த பணி என்பது என்ன? ஒற்றுமை, தோழமை, பகிர்வு. இதான் திருத்தவரோட பணி. ஒற்றுமை, தோழமை, பகிர்வு. இந்த மூன்றும் அங்கே வருவதை நம்ம பார்க்கின்றோம். அப்படி என்றால் தெய்வம் எவ்வாறு சொல்ற வார்த்தை? என் பணி என்பதல்ல, நமது பணி. இங்க எசையா புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோம்? நமது பணியை செய்ய. அப்படி என்றால் நீ செய்வது யாருடைய பணி? திருத்தவத்துடைய பணி. அப்படி என்றால் ஒற்றுமையோடு மக்களை நீ செயல்படுத்த வேண்டும், தோழமை உணர்வோடு நீ இருக்க வேண்டும், பகிரும் மனப்பான்மையோடு நீ இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமையும் தோழமையும் பகிரும் மனப்பான்மை இல்லை என்றால் நீயும் நானும் செய்வது பாவம். நீ நானும் செய்வது பாவம். நம்பிக்கை துரோகியாக மாறுகின்றோம். எப்படி மக்களுக்கு கிருபைகள் நமக்கு கிடைக்கும்? எந்த அளவுக்கு கிருபைகள் நமக்கு கிடைக்கும்? ஆலயத்தில் வந்து கொண்டு பரிசீலனை போலவா நீ நானும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நான் நல்லவன், நான் நேர்மையானவன், நான் கொள்ளை அடிக்கவில்லை, நான் வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கின்றேன், எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நோன்பு இரு, யார் வேண்டாம்னா மன்றாட்டு கேட்கப்பட்டதா? இல்லையே. ஆனால் பாவியானவன், வரித்தண்டவன் சொன்ன வார்த்தை என்பதிலே, ஆண்டவரே நான் பாவி, நான் நோன்பு இருக்கவில்லை, நான் உபவாசம் எடுக்கவில்லை, நான் விபச்சாரம் செய்கின்றேன், நான் நேர்மையான வாழ்க்கை வாழவில்லை, நான் கொள்ளை அடிக்கின்றேன், ஆமாம் நான் கொள்ளை அடிக்கின்றேன், ஆமாம் நான் பாவ வாழ்க்கை வாழ்கின்றேன். தவறை அவன் ஒப்புக்கொண்டான். எப்போ தன் தவறை ஒப்புக்கொண்டானோ தெய்வம் அவனுடைய மன்றாட்டை இதோ ஏற்றுக்கொள்கின்றார். அதை நான் வாசிக்கிறோம் இல்லையா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9 வாக்கியங்கள். பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் பார்த்தீங்களா, கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். மாறாக நாம் குற்றங்களை ஒப்புக்கொள்வோமானால், பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோமானால் தெய்வம் நம் குற்றங்களை அனைத்தையும் மன்னிப்பார், பாவங்கள் எல்லாம் மன்னிப்பார். அதான் நம்ம பார்க்கின்றோம். அப்போ குற்றங்களை ஒப்புக்கொள்ள வரி தண்டுபவன் ஒப்புக்கொண்டான், ஆமாம் ஒப்புக்கொண்டான். நீயும் நானும் ஒப்புக்கொள்வதில்லை, நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம், செய்கிற பாவத்தை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவன் ஒழுங்கா இருக்கிறானா, இவன் ஒழுங்கா இருக்கிறானா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தெய்வம் கேட்கிற கேள்வி, நீ ஒழுங்கா இருக்கிறியா? ஆதாம் எங்கே யாரு? ஆபேல் தான் கேட்டார் ஒழிய அது கேட்கிற, எங்கே உன் சகோதரன் ஆபேல்? நான் என்ன சகோதரன் ஆபேலுக்கு நான் காவலாளியா? நீ காவலாளித்தான். நீ என்ன செய்தாய்? அவனை உன் கையில் நான் ஒப்படைத்தேன், நீ என்ன செய்தாய்? கொலை செய்வதற்காக உன்னை நான் தந்தேன் அல்ல, நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? இதோ அவனுடைய இரத்தமானது கூக்கரில் இடுகின்றது, நீ என்ன செய்தாய்? அதே மாதிரி தெய்வம் கேட்பார் கணவனாய் உன்னிடத்தில், எங்கே நான் உனக்கு தந்த மனைவி? மனைவி இடத்தில், எங்கே நான் உனக்கு தந்த கணவன்? கடற்கரை பார் குடிச்சிட்டு, கடற்கரை பார் போது பார் இப்படி, வருது பார் இப்படி, வருது பார் போதும் சொல்றதுக்காக அல்ல, நீ என்ன செய்தாய்? நீ என்ன செய்தாய்? நான் எல்லாம் செய்தேன், நான் எல்லாம் முயற்சி, என்ன முயற்சி எடுத்தாய்? என்ன தழும்பு? உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருத்தன் இயேசு, இந்த தண்ணி கொண்டமா, ஒருத்தன் இயேசுவை வந்து பார்த்து சொன்ன வார்த்தை, இயேசுவே நீ என்னை அன்பு செய்கிறையா என்று. உடனே ஆண்டவர் சொன்னார், ஆமாண்டா நான் அன்பு செய்கிறேன். என்ன அடையாளம் ஆண்டவரை நீ காட்டுவா என்று. என்ன அடையாளமா? நான் உன்னை அன்பு செய்கிற அடையாளம் உனக்கு வேணுமாடானா? ஆமாம் ஆண்டவரே, நீ என் அன்பு செய்கிற அடையாளம் வேண்டும் என்று. அப்போ ஆண்டவர் காட்டினார், என் சிரசை பாரு, என் உடலை பாரு, என் கையும் காலும் பாரு, என் விழாவை பாரு, எப்படி காயங்கள், ஆணி காயங்கள், விழா குத்துன அந்த காயம், கசையால் அடிக்கப்பட்ட காயம், இதெல்லாம் நீ பார்க்கலையான்னு. ஓ ஆமாம் ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, நீ உண்மையில் அன்பு செய்கிறாய் சொல்லிவிட்டு அவன் போய்விடுகின்றான். தெய்வம் அவனை பார்த்தார், ஒரு தம்பி இங்கே இல்லைன்னு. என்ன ஆண்டவரே இங்கே வான்னு வந்தான். நீ என்ன கேள்வி கேட்டாயே, நான் உன்னிடத்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன ஆண்டவரே, நீ என்ன அன்பு செய்கிறியா? ஓ பின்ன நான் உன்னை அன்பு செய்யாமலே ஆண்டவர், நான் கோயிலுக்கெல்லாம் வரேன், உன்னை அன்பு செய்யாமலே ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்கின்றேன். அப்போ ஆண்டவர் கேட்டார், என்ன தழும்பு உன்னால் காட்ட முடியும்? என்ன தழும்பு உன்னால் காட்ட முடியும்? நீ என்னை அன்பு செய்கின்றாயே, ஏதாவது தழும்பு ஏதாவது இருக்கா? அது வந்து என்ன வந்து போய்
எங்க தழும்பு ஏதாவது இருக்கு? இல்லையே. அவ தழும்பு இல்லை என்றால் மக்களே எப்படி என்ன தழும்பு? தழும்பு விரதம் இல்லை. இதோ கணவன் வழியாக கிடைக்கிற அவமானங்கள், வேதனைகள், இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நீ படுகிற வேதனைகள், இயேசு கிறிஸ்து பொருட்டு நீ படுகிற அவமானங்கள், இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு உன் படுகிற அசிங்கங்கள், இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நீ வாங்குகிற அடி உதைகள், இதுதான் மக்களே தழும்புகள். இயேசுவின் பொருட்டு நான் வாங்குறேன் ஒழிய பயந்தாங்குழி என்பதற்காக அல்ல, திருப்பி அடிக்க முடியும் என்பதற்காக அல்ல. இயேசுவின் பொருட்டு நான் அவரை அன்பு செய்கிறேன், அவரை என் வாழ்க்கையில் முன்னோடியாக நான் பார்க்கின்றேன். அதனால நான் உன்னை மன்னிக்கின்றேன் ஒழிய வேறு யாரும் இல்லை. உன்னை திருப்பி அடிக்க முடியாதோ, உன்னை திருப்பி ஏமாற்ற முடியும் என்பதற்காக அல்ல. நான் செய்ய மாட்டேன். என் கிறிஸ்துவின் பொருட்டு நான் உன்னை மன்னிக்கின்றேன், கிறிஸ்துவின் பொருட்டு இதெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றேன். அதை நான் வாசிக்கும் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 10-11. பார்த்தீங்களா? நீதின் பொருட்டு துன்புறுவோர் நீங்கள் அனைவரும் பேறு பெற்றோர். நீதின் பொருட்டு துன்புறுவோர் அது அத்தனை பேரும் பேரு. நீதி என்றால் என்ன அர்த்தம்? தெய்வத்துடைய விருப்பத்தை ஏற்றபடி நடத்துதான் நீதி. இந்த பேச்சு அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம். நமக்கு தெரிஞ்ச வாக்கியம் தான். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படி நான் தீர்ப்பிடுகின்றேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என் அனுப்பியவருடைய விருப்பத்தை நாடுகிறேன். அப்போ நீதி என்பது என்ன? தந்தையின் விருப்பத்தை நாடுவதுதான் உண்மையான நீதி. தந்தையின் விருப்பத்தை நாடுவது, அவருடைய தெய்வத்தினுடைய விருப்பத்தை ஏற்றபடி என் வாழ்க்கையை நகர்கிற சமயத்தில் அவருடைய தெய்வத்தினுடைய விருப்பம் என்பது என்ன? மன்னிப்பது, அன்பு செய்வது, விட்டு கொடுப்பது, அனுசரித்து போவது, இதான் வாழ்க்கை. அப்போ அதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நான் வாடுகிற போது 4 பேர் என்னை கேலி பேச்சு பேசுவார்கள். 4 பேர் சொல்வார்கள், நீ ஏமாந்தவன், நீ பிழைக்க தெரியாதவன், நீ பிழைக்க தெரியாதவன், நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று குடும்ப அங்கத்தினர்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சமுதாயம் எல்லாம் என்ன அப்படிதான் சொல்லும். நீ பிழைக்க தெரியாதவன், வாழ தெரியாதவன் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றுவார்கள். அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நான் போய் விவாகரத்து நம்பை கொடுக்கிறேன் என்றால், அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நான் வாழ மாட்டேன் சொல்லி போகிற சமயத்தில் எப்பேற்பட்ட பாவத்தில் நீ நானும் இருக்கிறோம் என்று பார். இறைவன் உன்னை மேல் நம்பிக்கை வைத்த காரணத்தினால்தான் இதோ உன்னை இங்க கணவனாக நியமித்திருக்கிறார். இந்த மகளுக்கு உன்னை மனைவியாக தந்தார். இதோ இந்த மகனுக்கு. ஆனால் நீ யார் மேல் நம்பிக்கை வைத்து செயல்பட்டாய்? கல்யாணத்துக்கு முன்னாடியே, திருமணத்துக்கு முன்னாடியே ஓலை ஏதுற சமயத்தில் தெய்வம் கேட்டார், இவனை பற்றி உனக்கு தெரியுமா என்று. அப்பவே நீ தெரியாது நீ சொல்லியிருந்தால் உடனே கல்யாணம் நடந்திருக்காது. உன்னை யார் அங்கே தெரியும் சொல்ல சொன்னது? உன்னை யார் அவனை கல்யாணம் பண்ண சொன்னது? நான் தந்தேனே, நான் திருமணம் தந்தனே. இதை ஓலை ஏதுற சமயத்தில், அது இல்லாமல் ஓலை வாசிக்கிற சமயத்தில் அப்பவும் நான் உனக்கு வாய்ப்பு தந்தேன். அப்போ நீ கேட்கவில்லை. தாலி கட்டு முன்னாடியே அப்பவும் நான் கேட்டேன், உனக்கு சம்மதமா என்று 3 முறை உனக்கு நான் வாய்ப்பு தந்தேன். 3 முறையும் நீ வாய்ப்பை நீ தட்டி கழித்து கொண்டு எனக்கு இவன் தான் வேண்டும், இவள் தான் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கடைசியில் ஏன் ஆண்டவரே என்று சொல்லும்போது, நான் அதுக்கு பிரச்சனைக்காரன், நான் அதுக்கெல்லாம் காரணக்காரன் இல்லையே. பிறகு ஏன் மக்களே என்னை நீ காயப்படுத்துகின்றீர்கள்? நான் நம்பிக்கையுள்ளவன் என்று நினைத்து கொண்டல்லா, நீ நம்பிக்கையுள்ளவன் நினைத்து கொண்டல்லவா உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். நீ தான் எனக்கு துரோகம் செய்திருக்கின்ற ஒழிய நான் அல்ல உனக்கு துரோகம் செஞ்சது. என்ன அழகா வார்த்தை வருது பாருங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்போ தெய்வ சன்னதியில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் என்னை தேர்ந்தெடுக்கின்றார். என்னை தேர்ந்தெடுத்து கூட தன்னை பணியில் அமர்க்கிற சமயத்தில் நான் எந்த பணியில் நான் இருக்கின்றேன், எப்படி நான் செய்து கொண்டிருக்கின்றேன்? நமது பணிக்காக யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக என்று சொல்லும்பொழுது அந்த ஒற்றுமை, அந்த தோழமை, அந்த பகிரும் பணியை நான் அங்கு கொடுக்க வேண்டும். மறுபடியும் அந்த வார்த்தையை படிங்கள். எசையா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். யாரை நான் அனுப்புவேன்? பார்த்தீங்களா? யாரை அனுப்ப? யாரு போவார்? யார் போவா? நான் அனுப்புகின்றேன், நீ போவியா? நான் அனுப்புகிறேன், நீ போவியா? இதான் கேள்வி. நான் அனுப்புகிறேன், நீ போவியா என்று. ஆனால் நீ போவியா? தெய்வம் உண்மையில் நம்பிக்கை வைக்கிறார். நான் அனுப்புகிறேன் என்றால் நீ போவாய் என்ற நம்பிக்கையில் தான் உன்னை தெய்வம் தேர்ந்தெடுத்து கொண்டு நீ இவனுக்கு மனைவியாக, இவளுக்கு கணவனாக இரு என்று தெய்வம் சொன்னார். ஆனால் நீ நானும் யாருக்கு எதிராக போயிருக்கின்றோம்? இல்லையே, ஒரு நாளும் இல்லையே. இதா இந்த இயேசு கிறிஸ்துவை தெய்வம் அனுப்புகிறார். நீ போ, நீ போ, இந்த மக்களுக்கு நீ உன்னையே இல்லாமல் ஆக்கிவிடு என்று சொல்லிக்கொண்டு இறங்கி கருகின்றார். அந்த தெய்வத்தன்மையை விட்டுக்கொண்டு எந்த தன்மைக்கு? மனித தன்மைக்கு வந்து விடுகிறார். நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6-7 உள்ள திருவாக்கியங்கள். பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6-7-8.
தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவத்தை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கே அவர் கீழ்ப்படிந்து போனார். மீண்டும் எடுத்து படியுங்கள். எங்கின வாச எபிரேயருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 7-8 உள்ள திருவாக்கியங்கள். எபிரேயர் 5:7-8. அவர் இந்த உலகில் வாழ்ந்த காலகட்டத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டினார். அடுத்தது, அவர் கொண்டிருந்த இறைப்பற்று அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அப்போ கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். துன்பத்தின் வழியாகவே அனைத்தும் தெய்வம் செய்கின்றார். அப்போ எந்த அளவுக்கு தெய்வம் வேதனைப்பட்டுகிறார் என்று பாருங்கள். கீழ்ப்படிந்து அப்படியே போகின்றார். அப்படி என்றால் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறார். எதற்காக? இதோ நமக்காக. அவர் பிதாவாய தெய்வம் நம்பிக்கை உரியவனாக இயேசுவை தேர்ந்தெடுத்தார். இயேசு அதுக்கிட்ட செயல்பட்டார். அதே தெய்வம் மரியாளை தேர்ந்தெடுக்கின்றார். மரியாதை தேர்ந்தெடுக்கிறார். அதே தெய்வம் சூசேப்பரை தேர்ந்தெடுக்கின்றார். இதோ இவனுக்கு நீ கணவனாக இருக்க வேண்டும், இவளுக்கு நீ கணவனாக இருக்க வேண்டும். அந்த சூசேப்பர் மறைமுகமாக விளக்க பார்க்கின்றான். வேண்டாம், மரியாதை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மறைமுகமாக ஒதுக்கி விடுகிற சமயத்தில் தெய்வம் கடந்து வருகின்றார். இல்லை, நீ தான் அதுக்கு ஏற்றனாக இருக்க வேண்டும், அவள் கருவுற்றிருப்பது தூய் ஆவியால் தான், போய் எடு என்று. அடுத்த வார்த்தை என்ன வருகிறது நான் வாசிக்கிறோம் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியம். ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறு தன் மனைவியை மரியாளை தன் மனைவியாக இதோ அவர் ஏற்றுக்கொண்டார். தெய்வம் சொன்ன காரணத்தினால், இதன் நம்பிக்கைக்குரியவனாக ஏற்ற காரணத்தினால் ஏற்றுக்கொள்கின்றார். மக்களே, அதே தெய்வம் நம்மேல் நம்பிக்கை வைத்தார். நம்பிக்கை பவுல் மேல் நம்பிக்கை வைத்த காரணத்தினால், இதோ அவர் என் மேல் நம்பிக்கை வைத்த காரணத்தினால் இந்த பணியை என்கிட்ட ஒப்படைத்தார். அதனால நான் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அப்போ நீயும் நானும் செய்ய வேண்டிய காரியம், இறைவன் என் மேல் நம்பிக்கை வைத்துத்தான் இந்த கணவனை இந்த ஸ்தானத்தை தந்திருக்கின்றார், இந்த மனைவி என்ற ஸ்தானத்தை, இந்த பெற்றோர் என்ற ஸ்தானத்தை, இந்த மகன் மகள் என்ற ஸ்தானத்தை, பிள்ளைகள் சகோதரன் சகோதரி என்ற ஸ்தானத்தை, இந்த குருத்துவம் என்ற ஸ்தானத்தை தெய்வம் எனக்கு தந்திருக்கின்றார். சமுதாயத்தில் ஒரு தலைவன் என்ற ஸ்தானத்தை, நான் வேலை செய்கிற இடத்தில் ஒரு அதிகாரி என்ற ஸ்தானத்தை தெய்வம் எனக்கு தந்திருக்கின்றார். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த அதிகாரம் எதற்காக? என் கீழ் இருக்கிறவரை மேய்ப்பதற்காக அல்ல, அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அவர்களுக்கு நன்மை செய்து கொடுப்பதன் வழியாக, என் வழியாக அவருடைய குடும்பத்துக்கு பல நன்மைகள் கடந்து வர வேண்டும், அவருடைய உழைப்புக்கு பலன் கிடைக்க வேண்டும். ஆனால் தான் தெய்வம் எனக்கு அதிகாரம் தந்திருக்கின்றார். ஜோசப்புக்கு அங்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, யோசேப்புக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட போது, இதோ அவனிடத்தில் இருந்த அந்த காலத்தில் இருந்த அந்த எகிப்தியர்கள், அடிமையில் இருந்த அவர்கள் உணவில்லாமல் பஞ்சம் வந்த பொழுது தன் அதிகாரத்தை நல்லவரை பயன்படுத்தி கொண்டு பஞ்ச காலத்தில் உணவை மக்களுக்கு அவன் கொடுக்கின்றான். அதிகாரம் நல்ல முறையில் பகிரப்படுகிறது. உனக்கு தரப்பட்ட அதிகாரம், நீ என்ன செய்கின்றாய்? பணத்தை மையப்படுத்தி நீ போய்விடுகின்றாய், பேரும் புகழும் கிடைக்க வேண்டிய நீ போய்விடுகின்றாய். உனத்தில் ஒப்படைக்கப்பட்ட மக்களோ இன்னும் அடிமையில தான் இருக்கின்றார்கள். நீ யாருக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்திருக்கின்றாய்? தெய்வத்திற்கு. எப்படி மக்களுக்கு கிருபைகள் கிடைக்கும்? அதிகாரம் உனக்கு தரப்படுவது எதற்காக? அப்போ நாம் பார்க்கின்றோம், இறைவன் நம்மை அனுப்புகின்றார். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது பணியை செய்ய யார் அங்கு போவார்? இறைவனுக்கு கேட்கிற போது என்ன பதில் நீ கொடுப்பாய்? என்ன பதில் நீ கொடுத்திருக்கின்றாய்? எசையா சொன்ன வார்த்தை, என்னை அனுப்பு ஆண்டவரே, நான் போகின்றேன். தெய்வம் தரவில்லை என்றால் ஏது மக்களே நமக்கு பணி? நமது பணியை யார் போவர் என்றால் அது தெய்வத்துடைய பணி. அப்போ இறை பணி நான் செய்ய வேண்டும் என்றால் அது இறைவன் நமக்கு வேண்டிய அத்தனையும் தந்து விடுவார். அப்போ நீயும் நானும் ஃபஸ்ட்டு உணர வேண்டிய காரியம் ஒன்று தான், நான் செய்வது சாதாரண பணி அல்ல, தெய்வத்துடைய பணி. இந்த இல்லற வாழ்க்கை தெய்வத்துடைய பணி, இந்த சமூக வாழ்க்கை தெய்வத்துடைய பணி, துறவற வாழ்க்கை தெய்வத்துடைய பணி. ஒரு சில பேருக்கு இல்லற வாழ்க்கை மட்டும் நீ கொடுப்பார், ஒரு சில பேருக்கு துறவற வாழ்க்கை மட்டும் கொடுப்பார், ஒரு சில பேருக்கு சமூக வாழ்க்கை மட்டும் கொடுப்பார், ஒரு சில பேருக்கு மூன்றும் சேர்ந்து கொடுப்பார். நாம் பார்க்குறோம் இல்லையா? என்னது 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. 5 பெற்றவன் 10ஆக மாற்றி விடுகின்றான், 2 பெற்றவன் 4ஆக கொண்டு வருகின்றான். அதே மாதிரி 1 பெற்றவனோ மண்ணுக்குள்ளே குடித்து விடுகின்றான். தெய்வம் உனக்கு இல்லற வாழ்க்கை கிருபையை தந்திருப்பார். உண்மையில் நம்பிக்கை வைத்து அந்த இல்லற வாழ்க்கை நல்ல முறையில் வழிநடத்த சக்தி உனக்கு தந்திருப்பார்.
நீ அதை கொண்டு வர வேண்டும். உன்னை நம்பியிருக்கிற கணவன் மனைவி, உன்னை நம்பியிருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்கள், ஏதோ அந்த குடும்பத்தை வளர்த்து கொண்டு எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறார்கள். குடும்பத்தை நல்ல முறையில் கவனித்துக் கொண்டு குடும்ப பொறுப்பை தன்னை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்றபடி செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். நீ எப்படி இருக்கிறாய் என்று பார். என்னை கவனிக்க வேண்டும், என்னை கவனிக்க வேண்டும். ஒரு ஆணை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் கணவனாக இருக்கிற மகனாக இருப்பான். திருமணம் முடிஞ்ச பிறகு சமுதாயம் அவன் கொடுக்கிற கடமை, அவன் பெற்றோரையும் கவனிக்க வேண்டும், மனைவியும் கவனிக்க வேண்டும். ஆனால் மனைவி நீ சொல்கிற வார்த்தை என்பது என்ன எப்படியாக இருக்கும்? இதா உன்னை நீ இல்லாட்டி உங்கள் அம்மா ரெண்டில் யாரும் தீர்மானம் பண்ணு. போயிச்சா? உன்னை நீ இல்லாட்டி உங்கள் அம்மா ரெண்டில் யாரும் தீர்மானம் பண்ணி எடுக்கிற சமயத்தில் இவன் எங்கே போவான்? இவன் என்ன செய்ய முடியும்னால? இவனால் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு நீயும் வேண்டும், இதான் தாயும் வேண்டும், ரெண்டு பேரையும் விட முடியாது. எங்கு போடுவான்? தத்தளித்து கொண்டு இருக்கின்றவன், அவன் அடிமைக்கு இருக்கிறவன், பலவீனத்தோடு இருக்கிறவன், அதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அவன் கண்டுபிடித்த ஒரு பாவ வழி என்பது என்ன? ஒன்று போய் விபச்சரிப்பது, ரெண்டாவது போய் தண்ணி அடிப்பது, மூன்றாவது தற்கொலை செய்வது, நான்காவது வீட்டுக்கு வராமல் இருப்பது, அஞ்சாவது அவன் பாட்டை எங்கேயா போயிட்டு தாமதம் விட்டுருப்பது. இப்படி வர காரணம் என்பது யாரு? அம்மாவும் தம் மனைவியும். தெய்வம் உன்னை தேர்ந்தெடுத்தாரு, உங்க ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்தாரு. இவனை காயப்படுத்துவதற்காக தெய்வம் உன்னை தேர்ந்தெடுத்தார். அல்லையே பலவீனத்தோடு இருக்கின்ற இவனை நீ கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி மனைவியை நீ பார்த்து சொல்ற வார்த்தை என்பன சொந்த உழைத்து நீ வர வேண்டும். அது அவருடைய பண்ணு. வீட்டில் நான் கடன் தொல்லையாடு இருக்கின்றேன், கல்யாணத்தை கொண்டு வந்த பைசாலும் கொண்டு வாடி, போய் நகையிலும் கொண்டு வான்னு சொந்தமாக உழைத்து வாங்க வக்கு இல்லை. மாறாக அடுத்தவன் பணத்தில் கொண்டு வருது. இந்த மாதிரி நீ கொண்டு வந்து வைக்கிற சமயத்தில் எந்த அளவுக்கு நீ கேவலமாக இருக்கிறாய் என்று பார். அதன் பிறகு அந்த நகையெல்லாம் வைத்து வரதட்சணை வாங்கி கொண்டு அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நீ குடும்பத்தை கடன் அடைக்கிற என்றால் வரதட்சணை கேட்கிற அந்த மகளுக்கும் அந்த தாய்க்கும் வெக்கம் இல்லை, வாங்குற அந்த மனிதனுக்கும் வெக்கம் இல்லை. எப்படி அந்த மகளுக்கு கஷ்டப்படுவாள்? எந்த அளவுக்கு அங்கு வேதனை இருக்கும்? அன்பு மக்களே, சிந்து பார்க்க. இல்லற வாழ்க்கை மட்டும் அழைத்திருப்பார்கள். ஒரு சில பேர் துறவற வாழ்க்கை மட்டும் இருப்பார்கள். ஒரு சில பேர் இது மட்டும். இனி இல்லற வாழ்க்கையில் அழைப்பெற்றவர்கள் துறவற பணியும் செய்வார்கள். என்னது? சமூக பணியும் செய்வார்கள். ஆண்டனி பிரதர் இல்லற வாழ்க்கை எங்க நகருவர்? இல்லற வாழ்க்கை. அவர் நான் சாமியாரா? இல்லற வாழ்க்கை. ஆனால் துறவற பணி செய்கிறார். என்ன பணி? இறைவார்த்தை அறிவிக்கிற பணி, சமூக சேவை செய்கின்றார், அரசியல் பல பணிகள் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ இல்லற வாழ்க்கையில் அழைப்பு பெற்றவர்கள், ஆனால் இந்த பணியும் செய்து கொண்டிருக்கார்கள். இது தெய்வ கிருபைகள், 3 கிருபைகள் செய்ய யார் வேண்டாம்னா. அதே மாதிரி சமூக சேவை செய்கிறவர்கள், சமூக பணியில் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், அது பாவமா? அல்ல. அந்த பணி செய்கிறவர்கள் அவர்கள் துறவற பணியும் செய்கிறார்கள். என்ன? இறை வார்த்தை அறிவிப்பார்கள். அதே மாதிரி இல்லற பணியும் செய்கிறார்கள். போயிட்டு வேற கல்யாணம் பண்ணுறது என்பதல்ல, பல குடும்பங்களை அவர் வழியாக பல குடும்பங்களை வாழ வைக்கிறார்கள். அதுவும் பணி செய்கிறார்கள். தெய்வம் கொடுத்த பணி. இதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருவருக்கும் தெய்வம் 3 தாளந்தோ 5 தாளந்தோ 1 தாளந்தோ தாளந்து எல்லோருக்கும் தெய்வம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் உன்மேல் நம்பிக்கை வைத்துத்தான் 5, 2, 3 கொடுத்தார். நீ யார் மேல் நம்பிக்கை வைத்து செயல்பட்டாய்? 5 பெற்றவன் 10, 2 பெற்றவன் 4, 1 பெற்றவன் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிற என்றால் நீ அதை டபுள் ஆக்க வேண்டியதானே. உன்னை யார் மண்ணுக்குள்ள குழிச்சு போட சொன்னது? உள்ளதும் போயிடுச்சு, உள்ளதும் போயிடுச்சு. தெய்வம் உன்மேல் நம்பிக்கை வைத்து தான் உன்னை தேர்ந்தெடுத்தார். உன்மேல் நம்பிக்கை வைத்து கருதித்தான் உனக்கு இந்த இல்லற வாழ்க்கை உன்னை அழைத்திருக்கின்றார். மக்களே, பதில் நீ தான் கொடுக்க வேண்டும். அடுத்தது நான் அப்புறம் பார்ப்போம்.